நிர்மலா. ஹே ஷீலா, நீ எப்ப வந்த? வா வா உள்ள வா. வரேன்டி, உள்ள வரேன். உன்னை வெறுப்பேத்துறதுக்காகவே தானே கிளம்பி வந்திருக்கேன். இவளா? இவ எப்ப ஃபாரின்ல இருந்து வந்தா? வீடு தேடி என்ன வெறுப்பேத்துறதுக்காகவே வந்திருக்காளே. ஷீலா, நீ எப்ப ஃபாரின்ல இருந்து வந்த? நீ வரேன்னு ஒரு போன் கூட பண்ணல. ஐயோ நிர்மலா, உனக்கு விஷயமே தெரியாதா? என் பையன் நம்ம ஊர்ல தான் பெரிய இடம் வாங்கியிருக்கான். அவன் பெருசா வீடும் கட்ட போறான். வீடு கட்டுறதுக்காக, இடத்துக்கு பூஜை போடுறதுக்காக தான் ஃபாரின்ல இருந்து நாங்க வந்திருக்கோம். பூஜை போட்ட உடனே கிளம்பிடுவோம். அப்புறம் என் பையனோட ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் அந்த வீடு கட்டுற ப்ரொசீஜர் எல்லாம் பாத்துக்குவாங்க. ஹோ பரவாயில்லையே. சரியா நின்னுட்டே இருக்க, உட்காரு. ஐயோ இல்ல நிர்மலா, ஊருக்கு வந்ததுல இருந்து ஒரே பிஸி தான். சரி, அந்த பிஸி ஸ்கெடியூலையும் உன்னை லைட்டா பாத்துட்டு போலாங்கிறதுக்காக தான் வந்தேன். லைட்டா பாக்குறாளா? சரி சரி, ஒரு நிமிஷம் இரு. என் மருமகளை காஃபி போட்டு எடுத்துட்டு வர சொல்றேன். தன்மை. நிர்மலா ஒரு நிமிஷம். என்ன ஷீலா? ஆக்சுவலி நிர்மலா, நான் காஃபி டீ எல்லாம் குடிக்கிறது இல்ல. நான் இப்போ டயட்ல இருக்கேன். டயட்டா? ஆமா நிர்மலா, நான் காஃபி டீ எல்லாம் விட்டு பல வருஷம் ஆகுது. நான் இப்போ லெமன் டீ, பிளாக் காஃபி அதுதான் குடிப்பேன். அதெல்லாம் உனக்கு போட தெரியாதுன்னு நினைக்கிறேன். சரி விட்டுரு, பரவாயில்ல. அடி பாவி, ஒரு காலத்துல ஆத்தங்கரை ஓரமா உட்காந்து கருவாடு குழம்பு தின்னுக்கிட்டு இருந்தவ இன்னைக்கு என்ன பேச்சு பேசுறா? டயட்ல இருக்காளாமா, என்னமோ லெமன் டீ எல்லாம் குடிக்கிறாளாமா. அத்தை அத்தை, வாங்கம்மா. ஹாய் நிர்மலா, இவதான் உன்னோட மருமகளா? அத்தை, நீங்க கூப்பிட்ட மாதிரி சத்தம் கேட்டுச்சேன்னு வந்தேன். ஆமாமா, இவ என்னோட ஃப்ரெண்டு, பேரு ஷீலா. என்ன பாக்குறதுக்காக ஃபாரின்ல இருந்து வந்திருக்கா. இந்த அழுகி போன தக்காளி மூஞ்சியை பார்க்கவா ஃபாரின்ல இருந்து வந்தீங்க? ஹே, என்ன சொன்ன? இல்ல இல்ல, இந்தியால ரொம்ப தக்காளி எல்லாம் அழுகி போன மாதிரி இருக்கு. அதான் ஃபாரின்ல எல்லாம் தக்காளி எப்படி நல்லா பளபளன்னு இருக்கான்னு கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. அப்பா, மைண்ட் வாய்ஸ் இவ்வளவு சத்தமாவா கேட்டுச்சு? நிர்மலா, உன் மருமக நல்ல காமெடியா பேசுறாடி. இதுவும் அப்படிதான், இத பெத்ததும் அப்படிதான். அதான் என் சம்பந்தி ஏதாவது சொன்னேன். உன் பேருமா? தன்மை, கரெக்ட்ல? தன்மை, நானும் உங்க மாமியாரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்மா. அதே மாதிரி தான் என் பையனும் உன் வீட்டுக்காரும். சரிங்கம்மா. என் பையன் மதனும் உன் வீட்டுக்காரன் தமிழும் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. ஒன்னாதான் வளர்ந்தாங்க. ஒரே காலேஜ்ல கூட படிச்சாங்க. காலேஜ் முடிச்ச கையோட என் பையனை நான் ஃபாரினுக்கு போக சொல்லிட்டேன். அங்க போய் நல்ல சம்பளம். அவன் அங்க கை நிறைய சம்பாரிச்சிட்டு இருக்கும் போதே நான் இங்க அவனுக்கு பொண்ணு பாத்துட்டேன். லீவுக்கு வர வச்சு அப்படிங்க கல்யாணத்தையும் முடிச்சுட்டு நாங்க எல்லாரும் சேர்ந்து லண்டன்லயே செட்டில் ஆயிட்டோம். இப்ப எங்க வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கு. அப்பவே உங்க மாமியார் கிட்ட சொன்னேன், காலேஜ் முடிச்ச கையோட அவனையும் ஃபாரின் அனுப்புன்னு. முடியவே முடியாது, என் பையன் என் கூடயே தான் இருப்பான்னு சொல்லிட்டா. என்ன நிர்மலா, நான் அப்பவே சொன்ன மாதிரி தமிழையும் ஃபாரின் அனுப்பி இருந்தா இந்நேரத்துக்கு என் பையன் மாதிரி கை நிறைய சம்பாதிப்பான்ல. ஷீலா, என் பையன் இங்க இருந்தே கை நிறைய சம்பாரிச்சுட்டு தான் இருக்கான். கிழிச்சான். இல்ல, உங்க பையன் குளிச்சிட்டு இருக்காருன்னு சொல்ல வந்தேன். அப்புறம் நிர்மலா, எங்க கிட்ட இருக்கிற காரை வித்துட்டு நாங்க புது கார் வாங்கலான்னு பிளான் பண்ணிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது கார் வாங்குற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க. செகண்ட் ஹேண்ட் கார்னு யோசிக்க வேண்டாம். அதுல பெருசாலாம் நாங்க ஓட்டல, இங்கேதான் இருந்தது. நாங்க தான் ஃபாரினுக்கு போயிட்டோமே. என்னமா சீன் போடுறான்? ஐயோ ஷீலா, எங்க கிட்ட ஏற்கனவே 2 கார் இருக்கு. என்ன போய் 2 காரா? 2 காரு, 2 டம்ளர் மோர் வேணா இருக்கு, குடிச்சிட்டு போங்க. வாசல்ல பார்த்தேனே நிர்மலா, கார் எதுவும் இல்லையே. அது வந்து ஷீலா, ஒரு காரு அவங்க அப்பா எடுத்துட்டு போயிட்டாரு. இன்னொரு காரு சர்வீஸ்க்கு போயிருக்கு. ஓ பரவாயில்ல பரவாயில்ல. நான் கூட உங்ககிட்ட காரே இல்லைன்னு நினைச்சேன். சரி சரி. அது எப்படி ஷீலா வாங்காம இருப்போம்? என் பையன் லட்சமா சம்பாரிச்சிட்டு இருக்கான்ல. பத்தாததுக்கு என் மருமகளும் வேலைக்கு போறா. அப்பா தான் இவ்வளவு பெரிய வீடு கட்டி வச்சிருக்காரே, அப்புறம் எதுக்கு நமக்கு வீடுன்னு தான் அவன் கட்டாம இருக்கான். இல்லனா பெரிய பங்களா கட்டுறதா தான் பிளான். சிங்கிளா ஒரு பெட்ரூம் கட்டுறதுக்கு வக்கில்ல, இதுல பெரிய பங்களா கட்டுறானா பங்களா. அம்மா, ஏன் நின்னுக்கிட்டே இருக்கீங்க? உட்காருங்களேன். உங்க பையன் நல்லா படிக்கணும், நல்ல பெரிய இடத்துல வேலை பார்த்து நிறைய சம்பாதிக்கணும், நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சோஃபால நீங்க தான் உட்கார்றதுக்கு தகுதியானவங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வரா இவ? ஏன்னா இதெல்லாம் எதுக்கு சொல்றேனாமா, இங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பையன் எப்படி வேணாலும் போகட்டும், ஆனா தன்னோட சுயநலத்துக்காகவும் தன்னோட பொண்ணோட சுயநலத்துக்காகவும் பையனை ஒரு பகடுக்காயா யூஸ் பண்றாங்கல்ல, அவங்கள மாதிரி ஆளுங்களாம் இங்க இருக்கவே தகுதியானவங்களே கிடையாது. என் பொண்ணுக்கு கார் வேணும், என் பொண்ணுக்கு மாசம் மாசம் காசு அனுப்பணும், என் பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுத்து தரணும், அப்படி இப்படின்னு அவங்க பொண்ணுக்கே உங்க பையனை யூஸ் பண்ணுவாங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஆனா பாத்துக்கிட்டீங்கன்னாமா, எங்க அத்தை அந்த மாதிரி எல்லாம் ஆளு கிடையாது. அப்பா நம்மள சொல்லல. அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஐயோ ஷீலா, என் மருமக இப்படிதான் எப்போதுமே என்ன புகழ்ந்து புகழ்ந்து பேசிட்டே இருப்பா.
அப்புறம் ஷீலா, இங்க நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இல்ல இடம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். வாயேன், ரூம்குள்ள உட்காந்து பேசலாம். இல்ல நிர்மலா, எனக்கு லேட் ஆகுது, நான் போகணும். எது போறியா? ஏண்டி, நீ போயிட்டனா நான் எடுத்த புது புடவையெல்லாம் எப்படி உன்கிட்ட காட்டுறது? இல்ல உன்னை போக விட மாட்டேன். அது வந்து ஷீலா, ஃபாரின்ல இருந்து வந்திருக்க. அடுத்து எப்ப வர போறியோ தெரியல, இல்ல வராமே ஒரேடியாம போயிட போறியான்னு தெரியல. இல்ல அங்கேயே செட்டில் ஆயிட்டே, அதுக்கு சொன்னேன். அதனாலதான் எப்பயாவது வரல. வா உள்ள வா, கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போ. ஆமாம்மா, எப்பயாதான் நீங்களே ஃபாரின்ல இருந்து வரீங்க. அதுவும் எங்க மாமியாரை பாக்குறதுக்காகவே ஸ்பெஷலா வந்திருக்கீங்க. அதான் எங்க மாமியார் சொல்லிட்டு கூட இருந்தாங்க, அவங்க கையாலேயே அவங்க சமைச்சு உங்களுக்கு போடணும்னு. இன்னைக்கு பாருங்க, தடபுடலா உங்களுக்கு பிரியாணி, சிக்கன் 65, மட்டன் கிரேவின்னு வச்சு அசத்த போறாங்க. இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் நீங்க. ஏய், நான் எப்படி சொன்னேன்? ஐயோ அத்தை, மறந்துட்டீங்களா? என் ஃப்ரெண்டு ஷீலா ஃபாரின்ல இருக்கா. அவளுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அதுவும் நான் செய்யற பிரியாணி என் கையால செஞ்சா அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ல என்கிட்ட அடிக்கடி சொல்வீங்களே அத்தை. அதுதான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். இவங்க தானே அந்த ஷீலா? போய் செய்யுங்க அத்தை. நான் கூட உங்களுக்கு மட்டன் சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்து தரேன். அடியே, இந்த மூஞ்சிக்காக நான் கிச்சன்ல வேர்த்து விறுவிறுத்து பிரியாணி செய்யணுமா? அதெல்லாம் என்னால செய்ய முடியாது. ஒழுங்கா ஓடிடு. ஐயோ நிர்மலா, எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும்னு இன்னும் நீ ஞாபகம் வச்சிருக்கியா? சின்ன வயசுல இருந்தே நம்ம 2 பேரும் பிரியாணி கிடைச்சா விடவே மாட்டோம். நாய் மாதிரி அடிச்சுக்குவோம். இன்னும் உனக்கு ஞாபகம் இருக்கா? அதுவும் இல்லாம உன் மருமக கிட்ட எல்லாம் என்ன பத்தி சொல்லிருக்கியா? சரி சரி, நான் இன்னைக்கு உன்னை பார்த்துட்டு உடனே போயிடலாம்னு நினைச்சேன். எனக்காக நீ இவ்வளவு சமைக்கணும்னு நினைக்கிறப்ப கண்டிப்பா இருந்து உன் கையால சாப்பிட்டுட்டு தான் போவேன். அத்தை, அதான் உங்க ஃப்ரெண்டே சொல்லிட்டாங்களே, இருந்து சாப்பிட்டுட்டு தான் போவேன்னு. நான் போய் கறி வாங்கிட்டு வரட்டா? என்ன சொல்றீங்க? தனு, விழுந்துறாத லூசு. அப்பப்பா, என்ன சத்தம் வெளிய வாசல் வரைக்கும் கேக்குது. ஆமா, இப்ப எதுக்கு பாட்டு போட்டு நின்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்க நீ? ஐயோ, உங்களுக்கு என் சந்தோஷமே புரியாது. நான் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நீ சந்தோஷமா இருக்கிறத பாக்கும்போது எனக்கும் சந்தோஷம் தான் தனு. ஆனா ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்க? இத்தனை நாளா உங்க அம்மா என்ன எப்படி எல்லாம் வெறுப்பேத்துனாங்க. இன்னைக்கு உங்க அம்மாவை நான் வசமா சிக்க வச்சிட்டேன்ல. நிக்கட்டும், நின்ன இன்னைக்கு நாள் ஃபுல்லா சமைக்கட்டும். அப்பதானே என் அருமை உங்க அம்மாக்கு தெரியும். வந்து வந்து சொல்லுவாங்கல்ல, என் பையனுக்கு ரசம் பிடிக்காது, ரசத்துல 4 ஜீரகம் போடு, தாளிக்கிறதுக்கு 8 கடுகு போடுன்னு எண்ணி எண்ணி போட சொல்றாங்களா? இன்னைக்கு நான் போறேன் சமையல் கட்டுல போய் அவங்களுக்கு எப்படி சமைக்கணும்னு நான் கத்து தரேன். சமைக்கும் போது ஊடால ஊடால வந்து பேசுவாங்கல்ல, அதே மாதிரி நானும் போய் பேசுறேன். அப்படியே உள்ளுக்குள்ள எரியும். அத நான் என் கண்ணால பாக்கணும். அடியே, என்னடி சீரியல் வில்லி மாதிரி பேசுற? சீரியல் வில்லி மாதிரி மாத்தினது உங்க அம்மா தான். இவ்ளோ நாளா அந்த வீட்ல சீரியல் மாமியார் மட்டும் தான் இருந்தாங்க. இதுக்கப்புறம் பாருங்க, சீரியல் மருமக எப்படியெல்லாம் இருக்க போறேன்னு தெரியும். சரி நோருங்க, டைம் ஆகுது. ஏய், எங்கடி போற? உங்க அம்மாவை வெறுப்பேத்த. ஏய் தனு, நானும் தினமும் தூங்கி எந்திரிச்சு விடியும் போதெல்லாம் நினைப்பேங்க, எப்பதான் அந்த மாமியார் மருமக சண்டை முடியும்னு. ஆனா முடியவே முடியாது போலயே. உங்க வீட்லயும் இப்படிதானு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இவங்க 2 பேரையும் நான் மட்டும் தான் சமாளிக்கணும். எப்படியும் பயங்கரமா சண்டை வரும். அதை எப்படி சமாளிக்கிறேன்னு மட்டும் பாருங்களேன். அவங்க 2 பேரும் எப்படி சமாளிக்கணும்ன்ற ட்ரிக்ஸ் எனக்கு மட்டும் தான் தெரியும். சரி, நாளைக்கு வந்து நான் எப்படி சமாளிச்சேன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.